நமது ஊர் தலைவரை வருக வருக என்று வரவேற்றுவிட்டோம். அடுத்ததாக இப்போது நம்ம தலைவர் முன்னிலையில் நடைபெற உள்ளதானது சிறுவர்களுக்கான லெமன் ஸ்பூன் போட்டியானது நடைபெற உள்ளது. அடுத்து பெரியவர்களுக்கான கை இழுக்கும் போட்டி நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் கலந்து கொண்டு பரிசை தட்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார் தலைவர் மற்றும் கமிட்டி. தம்பி, என்னடா இது சோக்கர் மாதிரி வந்திருக்க? கொஞ்சம் ஆட்டத்துக்கு வரடா. தம்பி பார்க்க சைக்கிளடா, கொஞ்சம் அதெல்லாம் கழட்டி போட்டு வாடா தம்பி. மைக்குங்கடா. சரி சரி, கொஞ்சம் நார்மல் முடுக்கு வா. சிறுவர்களை வரிசையில் நிப்பாட்டவும். பெற்றோர்கள் அனைவரும் அவர்களின் சிறுவர்களை வரிசையாக நிப்பாட்டவும். போட்டி தொடங்கட்டும். இந்த பிள்ளை என்ன வேகமா ஓடி வருது, கீழே போட்டு போலையே. இந்த போட்டான். ஏ பாப்பா ஒழுங்கா வெளியே போ. வெளியே போ. இவங்க ரெண்டும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குங்க. எப்பா தம்பி பாப்பா சீக்கிரம் வாங்க நகண்டு. சிறுகால லெமன் ஸ்பூன் போட்டியில் ஜெயித்தது இந்த குட்டி பாப்பா, ரெட்டை சட்டை போட்ட குட்டி பாப்பா. ஹே ஜோடி ஜோடி. அடுத்தது பெரியவர்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டியானது இது நடைபெற உள்ளது. கொஞ்சம் வெயிட்டா இருக்கவங்க ஒரு பக்கமும் கொஞ்சம் ஒளியா இருக்கவங்க ஒரு பக்கமும் நின்னா சரிசமமா இருக்கும்னு தலைவர் சொல்றாரு. இல்லை, நான் என்ன சொன்னேன்? ஏன்டா இனி மாட்டி விடுற? தலைவரே இப்படிதான் அடிச்சு விட்டாதான் நேரம் நிப்பாங்க, இல்லாட்டினா அவங்க இஷ்டத்துக்கு நிப்பாங்க. தலைவரே பேசாம இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏடி நான் மட்டும் தானே இழுத்துட்டு இருக்கேன், ஏன்டி பண்ணுறீங்க முன்னாடி ரெண்டு பேரும்? நம்ம ராணியக்கா குண்டு போல இருக்கு, இழுக்க முடியலடி. முன்னாடி தள்ளி வந்து இழுங்கடி. சின்ன பொண்ணு முடியல, சின்ன பொண்ணு முடியலன்னா முன்னாடி நிற்காம இருக்கணும், முன்னாடி முந்திக்கிட்டு போயிருந்தா இப்படித்தான். போடு 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 போடு, இடு இடு இடு. இப்பயாவது ஒழுங்கா இழுங்கடி. சும்மா இடி, ராணியக்கா தானே ஜெயிச்சுக்கொட்ட விடு. போட்டி சூடு பிடிக்குது, போட்டி சூடு பிடிக்குது. இனிமே போட்டி நிறைவேறுகிறது. வெற்றி பெற்றவர் ராணியின் குரு. இந்த அக்கா ஒரே சாயா சாச்சிட்டாலே, ஏம்மா ஏந்திக்க கூட முடியல. ஏடி லட்சுமி, இப்படி என் மேலே வந்து உளுந்து கிடக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஐயோப்பா குறுக்கெல்லாம் வலிக்குதுடி, எந்திக்க கூட முடியல. ஐயோ பாவம் நெட்டு பேர் லட்சுமி, மணி 3 பேர் விழுந்துட்டாளுங்களே. ஏக்கா நல்லாதான்க்கா, நீங்க இழுக்கிறது இழுத்து போட்டு விழுந்துட்டாங்களாம்ல, விழுந்துட்டாங்க. அடுத்ததாக ஆண்களுக்கான உரியடிக்கும் போட்டியானது நடைபெற உள்ளது. அனைவரும் விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதான கடைசி போட்டி. ஆமா தலைவரே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதுக்கப்புறம் பரிசெல்லாம் கொடுத்துட்டு பொங்கலை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பலாத்தையும். இப்போது முதலில் களம் இறங்கியுள்ளது நமது ஊரின் மிக சிறப்பான தலைவி ராணி அக்காவின் கணவரான ராஜா இறங்கியுள்ளார். அவர் அடிக்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்போம். போட்டி தொடங்கட்டும். கண்ணை மூடி ஒன்றுமே தெரியலையே. எதையாவது கெட்டி வட்டாவது கண்ணை திறந்து பார்க்கலாம். இப்படி கண்ணை மூடி ஒன்றும் தெரிய மாட்டேக்கே. பானை எங்கே இருக்குன்னு கூட தெரியல. பானையில் அடிக்கிறேன்னு தலைவர் மன்றி என்று அடிச்சிடக்கூடாது. அடிங்க அடிங்க ரத்தம் சார், அடிங்க அண்ணே, அடிங்க அடிங்க. ஐயோ கம்பு எங்கே போச்சு? ஏ தம்பி மன்னிச்சுக்கப்பா, நான் தெரியாம அடிச்சு போட்டேன். கம்பு கையை விட்டு நழுவிடுச்சு. என்னப்பா ராஜா, நீ ஜெயிப்ப நினைச்சா இப்படி கம்பு தூக்கி அவன் மண்டியில் போட்டியே. ஐயோ தெரியாம போட்டேன், மன்னிச்சுக்கப்பா. இந்த ராணியத்தை கூப்பிட்டு லேட்டாக கொடுக்கும். அப்பெல்லாம் பாப்பாரு இந்த பையனுக்கு என் செஞ்சதெல்லாம் கொடுக்குதுன்னு. அதை மனசு வச்சுட்டு பை வாங்கிட்டாரோ என்னமோ தெரியலையே. என்னடா ராஜா இப்படி ஆயிட்டு? என்ன நீங்களாவது அடிச்சுட்டு வாங்கினே. ஜேம்ஸு நல்லா அடிப்பா. சரி சரி, நீங்கள் போங்க. அடுத்ததாக களத்தில் ஒருவர் காலையை அடக்கக்கூடியவரான நமது மண்டக்கட்ட மாமா. வருக மண்டக்கட்ட மாமா வந்து பாடி அடியும். இது வேற பில்டப் கொடுக்கானே. ஐயோ பொன்னாடிக்கறி அடிக்கடி என்னத்துட்டு வந்துடலையே. சரி, அவள் கயிறுக்கு போட்டு ஜெயிச்சிட்டா, நம்ம தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்படி அவளுக்கு ஒரு ப்ரைஸ் போயிடும்.
ஒன்றும் தெரியலையே. அவனால் கண்ணா முடியிருந்தான். இது எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. திறந்து பார்த்தாலும் கருப்பு கலரில் தெரியுது. அடி அடிங்க மண்டக்கண்டு போவா அடிக்க. ஐயே, இந்த கம்பி என்ன எங்கேயும் பறக்கு. பூச்சா காலை அடக்க வேண்டியது தப்பா போச்சு. கம்மு பறக்கு சுத்தி சுத்தி பறக்க விடுறாரப்பா. மாமா கண்ணு தருங்க மாமா. என்னாச்சு? கம்பம் காணும். நீங்க வீசுல பக்கத்து ஊருக்கே போயிருக்கோம். கிளம்பி காத்துட்டோம். என்னன்னே கம்பி இப்படி வீசி போட்டீங்க? என்னன்னு தெரியலையேப்பா. சரி நீ போய் பேசிட்டு வா. அடுத்ததாக ஊரையில் வைத்து போடும் திறமை உள்ள சின்ன பொண்ணு அக்காவின் கணவரான ஜேம்ஸ் அவர்கள் களத்தில் இறங்குவார். ஒருவேளை இவரும் தோற்றுவிட்டார் என்றால் பரிசானது கமிட்டிக்கு வந்து சேரும். எப்போ ஜேம்ஸ் அடிச்சிருப்பா? மாமா முன்னாடி வாங்க. போடு பொங்கலோ பொங்கல். எல்லாரும் சொங்க பொங்கலோ அடிச்சிட்டான். ஜேம்ஸ் அடிச்சிட்டான். சூப்பர் மாமா கண்ணு தரங்க. கைவரி பரிசு எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எப்போ கொடுக்க? இருப்பா, இப்போ தானே போட்டு முடிஞ்சிருக்கு. அதுக்கு எதுக்கு அவசரப்படுறேன்? கொஞ்சம் நேரம் ஆகட்டும். உடனே கொடுத்தா எப்படி நல்லா இருக்காதுல்ல. எல்லாரும் சாப்பிட எழுதி வர சொல்லு. முக்கியமான அறிவிப்பு. இப்போது பரிசு கொடுக்க இயலாததால் கொஞ்ச நேரம் கழித்து கொடுக்க இருப்பதாக தலைவர் அறிவித்துள்ளார். எனவே அனைவரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் சாப்பிட்டு வாருங்கள். என்ன கீதாக்கா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு போல. பொங்கல் அவ்வளோதானா? அதிரடி சின்ன பொண்ணு, நான் பரிசு வாங்க போகிறேன்டா கையெழுத்து போட்டில. அதான் கொஞ்சம் மாடனாக போகலான்னு. என்னக்கா, நான் தோத்தேன்னு சொல்லி கட்டுறியா? என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுகிற? நீ ஜெயிச்சானே நான் ஜெயிச்சானே? அதான சின்ன பொண்ணு, நீ ஜெயிச்சானே நான் ஜெயிச்சானே? நீங்களாம் பேசாத பார்த்துக்க ராணிக்கா. நல்லா குண்டு போல் இருந்துட்டு ஒரே இழுத்துட்ட. எதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாரும் கூட தெரியாமல் இப்படி இழுத்து போட்டியே எங்களை. அங்கே 2 பேர் வீட்டில் படுத்து கிடக்காளுங்க. ஐயோ ரொம்ப இழுத்துட்டேனாம்மா, மன்னிச்சுக்கோம்மா. ஏமா லட்சுமிக்கும் மணிக்கும் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சரியாயிரும். டம்முன்னு இருந்தாளுங்கள்ல, அதான். ஐயே என்னால் தானா? ஒன்றும் இல்லைக்கா, நீ ஜெயிச்சல, சந்தோஷம் தான் எங்கள் எல்லாத்துக்கும். சும்மா ரெஸ்ட் எடுக்கிறாளுங்க வீட்டில் பொங்கலை தின்னுட்டு. ஆமாம் சின்ன பொண்ணு, இந்த பரிசு போட்டி முடிஞ்சோடனே உனக்கும் மணி வீட்டுக்கும் இந்த பிள்ளைகளை பொங்கலை கொடுக்க சொல்கிறேன், சாப்பிடுன்னு. அக்கா, நான் இங்கெல்லாம் சாப்பிட வந்தேன், நீ எங்கே கொடுத்து விட்றீங்க? ஜேம்ஸுக்குடி. ஜேம்ஸுக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸா? அவர் இப்போயே நல்லா கேட்டுட்டு தான் இருந்தார். நான் கூப்பிட்டாரு என்னையும். நான் தான் சரி நம்ம ராணியக்கா அம்மாக்கா எடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் அதுக்கு தான் வந்தேன். இடி, நாங்களும் மணி கிறிஸ்டின் ராணியக்காட்ட பொங்கல் வாங்கி வர்றோம். நீ ஏண்டி உங்கள் வீட்டில் பொங்கலையா? அதானம்மா பொங்கலையா உங்கள் வீட்டில் பொங்கல்? அதையும் கேட்கிங்க. நான் பொங்கல்னு நினைச்சேன். நேக்கு பதில் டாட்டா ஊற்றிட்டேன். வாயில் வைக்க கழியவே இல்லை. அதான் சரி ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்காது கொடுப்போன்னு. எந்த மாடு கொடுக்க போகிற? லட்சுமிக்கா வீட்டு மாட்டுக்கு தானே? ஆமாம் சின்ன பொண்ணு, லட்சுமி கிட்ட மூச்சு காட்டுறாத. மாடு சாப்பிட்டு சின்ன பொண்ணு இப்படியே வேஸ்ட்டாக போயிடும். நீ என்னைக்காவது அடுப்பங்கரைக்கு போவ, அன்னைக்கு இப்படி பண்ணி விட்டு வந்துடுற. பாவம் வாயிலா ஜீவராசிக்கு என்னத்தையாவது கொடுத்துட்டு வந்துடுற. அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு அவ்வளோதான் லட்சுமிக்கா உன்னைய. இடி நான் விஷம் மாற்றிருக்கேன்னு சொன்னேன். டாட்டா தாண்டி வச்சுருக்கேன். நெய்க்கு போய் டாட்டா தூக்கி போட்டேன்டி தெரியாமல். அது வாயில் வைக்கவே முடியல பார்த்துக்க. என் வீட்டுக்காருக்கு டாட்டாவே பிரியாணியில் போட்டு பிடிக்காது. எனக்கு அதுக்குமா பிடிக்காது. என் பையன் கமிட்டியே சுற்றிட்டு கிடைக்கான். அவன் பொங்கல் சாப்பிடவும் மாட்டான், ஒன்றும் சாப்பிட மாட்டியான். சரி இப்போ நான் மாடுக்கு வச்சுருக்கேன்டி. சரிம்மா அக்கா வாங்க பரிசு வாங்க போவோம். எனக்கு ஒரு பரிசும் கிடைக்கலையேக்கா. இடி உன் வீட்டுக்கு எவ்வளோ பரிசு வந்துடும்டி. தேவசம் உரி இருக்கும் போட்டு ஜெயிச்சிட்டானே. அது உண்மைதான், என்ன கொடுக்க எங்களுக்கு தெரில, பார்ப்போம். போட்டியில் வெற்றி பெற்ற சின்ன பாப்பா நிஷா பாப்பாக்கு பரிசளிக்கிறார் நமது தலைவர். எல்லாரும் ஜோரோட கிளாப் தட்டுங்க பார்ப்போம். அடுத்ததாக கயிறு இருக்கும் போட்டியில் ஜெயித்த 3 நபர்கள் ராணிகா, உமா அக்கா மற்றும் கீதா அக்கா. அடுத்ததாக முறியடிக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற ஜேம்ஸ் மாமாவுக்கு முதல் பரிசு வந்து கொடுக்கப்பட உள்ளது. நன்றி ஐயா. என்னப்பா இந்த பரிசு கையில் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்க? அது ஒன்று தலைவரே, நம்ம ஊரில் கோலப்பொடி நடந்துச்சு. அதுக்கு தான் பரிசு கொடுக்க போகிறோம். இது ரொம்ப சர்ப்ரைஸான பரிசு பார்த்துக்கோங்க.
அப்படியா? சரி சட்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டு போவோம். தூக்கம் வருது தாத்தாக்கு. இவர் யார் வயசான தலைவரை போட்டு வந்துடலப்பா. இப்போது நமது கமிட்டியில இருந்து ஒரே ஒரு பரிசு மட்டும்தான் இருக்கிறது. அது கடைசியாக ஆளுநர் எல்லாரும் எதிர்பார்க்கும் கோல போட்டிக்கு கொடுக்கறதுக்கு உள்ளது. அந்த கோல போட்டியில் யார் வெற்றியாளர் என்று பார்க்கலாம். அனைவரும் மன்னித்துக் கொள்ளவும். பரிசு மிகவும் கம்மியாக இருக்கிறதால் இந்த போட்டிக்கு ஒரே ஒரு பரிசு மட்டும்தான் கொடுக்க இயலும். அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம். அனைவரும் மன்னித்து விடுங்கள். சரி, இப்போ யாரு இதுல ஜெயிச்சான்னு சொல்லிடலாம். இதுல ஜெயிச்சது ராணி அக்காவின் மகளான சத்யாவே ஆவாங்க. அவங்களோட கோலம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு மார்க் போடுறவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துடலாம். தலைவரே, பரிசு கொடுங்க. வாங்கம்மா சத்யா, வாங்க. ரொம்ப நன்றி தலைவரே. நல்ல பிள்ளைமா, நல்லா வளர்த்துருக்கோங்க அம்மா. சூப்பர் சூப்பர். இதுடன் அனைவருக்கும் பொங்கல் போட்டி முடிந்தது. ஊரின் பொங்கலும் முடிந்தது. இனிமே எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, டிவியில புது படம் பாருங்க. சரி, போடுங்க எல்லாரும். நமது தலைவர் வைத்த பொங்கலை கொஞ்சம் வாங்கி கொண்டு செல்லுங்கள். நன்றாக இருந்தால் சாப்பிடுங்கள், இல்லை என்றால் அதையும் சாப்பிடுங்கள். தம்பி